கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என் தேவனுடைய நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை நிறையற்ற பரிசுத்தரோடு, கரை நிறையற்ற பரிசுத்தரோடு ஏழையா தொன்மீதில் உலாவிடுவேன், ஏழையா தொன்மீதில் உலாவிடுவேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன், அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். பொற்கிடம் சூடப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிடம் சூட்டினானோ புகழ்ந்திடுவேன். பொற்கிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிடம் சூட்டினானோ மகிழ்ந்திடுவேன். மாறினால் அடிப்பட்ட புதுவை பார்த்தேன், மாறினால் அடிப்பட்ட புதுவை பார்த்தேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்தேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்தேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியாக எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, என்னுள்ளம் நன்றியால் எந்தனின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இந்த ராஜாவை நான்
பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசுவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை நாவென்று தீர்ந்திடுமோ. ஆகாய காலம் என்று முழங்கிடுமோ, ஏழைய நாவல் என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. ஆவலாய் எங்கிடுது எனதுள்ளமும், ஆவலாய் எங்கிடுது எனதுள்ளமும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாக்குத்தத்தத்தை நேர்த்தியாய் வாசிக்க முடியும் என்பதை கேட்கிறேன். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 23:20. இதோ இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அல்லேலூயா. அதை எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 அப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். முதல் வாரத்தில் பார்த்தோம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன? முதலாவது காக்கணும். நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை காக்கும்படி ஆண்டவர் என்ன சொல்றாரா? உன்னை நான் ஆசீர்வதித்து, ஆமா, என் பிள்ளைகளை இப்படிதான் நீ ஆசீர்வதிக்கணும் என்று ஒரு சட்ட ஒழுங்குமுறை வைத்திருக்கிறார். என் பிள்ளைங்களை இப்படி நீ ஆசீர்வதி, அதுக்குன்னு ஒரு கோத்திரத்தையே உருவாக்கி, அந்த கோத்திரத்தை நிமித்தம் நீங்க அந்த கோத்திரத்தார் சொல்லட்டும், என் பிள்ளைங்களை இஸ்ரவேல் வம்சத்தார, ஆமே, என் ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் உன்னை என்ன செய்வாராம்? ஆசீர்வதித்து நான் சொன்னதை அப்படியே சொல்லுன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். இரண்டாவது, தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். போன வாரத்துக்கு முந்தின வாரம் அதுதான் கடைசியா பார்த்தோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் அவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா. பிரதானமானது உனக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. இரண்டாவது என்னவா? அப்படி மேலான கிருபை. இன்றைக்கு சமாதானம். அந்த சமாதானம் இன்னைக்கு உலகத்துல தேடியும் கிடைக்கல. ஆனா அந்த சமாதானத்தை யாரு வைத்திருக்கிறார் என்றால், தேவனாகிய கர்த்தர் இந்த சமாதானத்தை நிறைவே வைத்திருக்கிறார். அதனால தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் இந்த உலகத்துல அவர் கடைசியா அவர் போகும்போது கூட, என் சமாதானத்தை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்ப எனக்குள் வாழ்கிறவன் ஜீவிக்கிறவன் எப்படி இருப்பான்? அவன் சமாதானமாய் இருப்பான். எப்படி இருப்பான்? இன்றைக்கு அந்த சமாதானத்தை தேடிதான் இந்த உலகம் என்ன செய்து, அந்த சிற்றின்பங்களை தேடி, சினிமா, போதை வஸ்துக்கள், குடிப்பழக்கம், இன்னைக்கு பல போராட்டங்களில் இருந்து தற்காலிகமா என்ன செய்யறாங்க, போய் அதுலயாவது சமாதானமா நம்ம இருக்க முடியுமானா இல்ல. தற்சமயம் அவ்வளவுதான், ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், அவ்வளவுதான். திரும்ப என்ன ஆகும்? மறுபடியும் அது அப்படியே தான் இருக்கும். காரணம் வழி தெரியல, இருக்கிற நாளுக்கு நாள் கூடிட்டு தான் இருக்க முடியும் சமாதான குலைச்சல். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாள் என்ன செய்யறாராம்? அந்த
அந்த பிள்ளைகளை சமாதான தாபரத்தையே என்ன செய்யறார், வீட்டையே எப்படி ஆசீர்வதிக்கிறாராம். என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, சமாதான தாவரங்களில் குடியிருப்பார்கள். எப்படி குடியிருப்பாங்க, சமாதான தாவரங்களிலும் அமைதியாய் தங்கும் வாசஸ்தலங்களிலும் வாசம் பண்ணுவார்கள். என் பிள்ளைங்க வீட்டில் ஒரு குறைவும் இருக்காது அப்படின்றாங்க. அப்புறம் ஏன் நமக்கு குறைவு வருது அப்படின்னா, அப்ப நம்ம அவரை தேடுகிறதுல குறைவு உண்டு, அவரோடு உறவாடுகிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, சகலத்திலும் என்ன உண்டு, குறைவு உண்டுன்றதுனால நமக்கு எல்லா குறைவுகளும் இருக்கிறது. அவர் எதிர்பார்க்கிற காரியங்களிலே நாம் சரியாய் நிற்கக்கூடுமானால் நிறைவான பலன், நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அதை குறித்து சங்கீதம் 29:11 அங்கே அப்படியே சொல்லி இருக்கிறார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, மாத்திரமல்ல, ஏசாயா 26:3 வாசிங்களே. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட, எப்படி பற்றிக் கொள்ளணுமா, உறுதியாய் பற்றிக் கொண்ட, எப்படி பற்றிக் கொள்ளணுமா, உறுதியாய் பற்றிக் அவரை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன், நீர் அவனை எப்படி சமாதானமா, பூரண சமாதானம். அங்க பெர்சன்டேஜ் கிடையாது, அங்க சொல்லி சென்டம், பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று அங்கே ஆமென் தீர்க்க அழகாய் சொல்லுகிறான். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை விரும்பி, இந்த சமாதானத்தை நம்பிதான் பழைய ஏற்பாட்டின் ராஜாக்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவைப்படுகிற நேரத்தில் எல்லாம் சமாதான குலைச்சல் உண்டு அவங்களுக்கு வருகிற நேரத்தில் எல்லாம் என்ன செய்தாங்க, தன்னுடைய ஜனங்களாய் கூடி தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்க. எதற்காக, சமாதானத்துக்காக. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் 1 ராஜாக்கள் 4:24 வாசிங்களே. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ளவை எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமா இருந்தது. அல்லேலூயா. எப்போ கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் அவர் என்ன செய்தாரா, ஆமா, சத்துரு வருகிற பொழுதெல்லாம் அவங்க முதல்ல செஞ்ச காரியம், சத்துருக்கு முன்னாடி எதிர்த்து நிக்கல, அந்த சத்துருக்களை எதிர்த்து நிற்க, தன்னுடைய சமாதானத்தை அவர்கள் நிலைநிறுத்த, அந்த சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவங்க தன்னை தயார்படுத்திக் கொள்ள என்ன செய்தாங்க, தேவ சமூகத்துக்கு காத்திருந்தாங்க. இதே பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும். அதனால நம்ம சுய பலத்துல நம்ம நிற்காதபடி என்ன செய்யலாம், தேவ சமூகத்துல காத்திருக்கலாம் என்று அந்த பழைய ஏற்பாட்டின் ராஜாக்களும் தேவ ஜனங்களும் தேவ சமூகத்துல எப்பொழுதெல்லாம் காத்திருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் காரியம் வாய்க்க செய்த அதே தேவனாகிய கர்த்தரைத்தான் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த சமாதான குலைச்சல் வருகிற நேரங்களில் எல்லாம் நீங்க என்ன செய்ய, அந்த கர்த்தருக்கு முன்பாக நின்று அந்த சமாதானத்துக்காக காத்திருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர் என்று சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாய் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய முகத்தை உன் மேல என்ன செய்வாராம், பிரசன்னமாக்கி தன்னுடைய ஜனத்துக்கு என்ன செய்வாராம், சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். சமாதானத்தை கட்டளையிட அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க 2 நாளாகமம் 14:6 வாசிங்களே. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டபடினால் அந்த வருஷத்துல அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. ஆமா, தேவ சமூகத்துல எவன்லாம் காத்திருக்கிறானோ, அவனை அந்த கர்த்தரை முன்னிறுத்துகிறானோ அவன் வாழ்க்கையில எப்பொழுதும் எப்படி இருக்குமா, அமெரிக்கை. அதை குறித்து சாலமோன் அழகாய் நீதிமொழிகளில் சொல்லி வச்சிருக்கிறாரு. நீதிமொழிகள் 16:7 வாசியங்கள் அழகாய், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி என்ன சமாதானமாகும்படி என்ன செய்வாங்க. கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம்,
யாக்கோபை துரத்திட்டு வரான். சொந்த மாமனார் தன்னுடைய சகோதரர்களோடு அவனை மேற்கொள்ளும்படி காரணம் என்ன? அவனை க்ளோஸ் பண்ணணுன்ற ஒரு வெறியில அப்படியே வாரானுங்க. சொந்த மருமகன் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அவன் திருமணம் பண்ணியிருக்கிறான். அவங்க அவனுடைய தேசத்துக்கு கடந்து போறான். போகும்போது ஆனாலும் என்ன செய்யறான்? அவனை பின்தொடர்ந்து கீழேயாத்து மலையில அவனை போய் கண்டுபிடிச்சு அவனை பார்த்துட்டான். ஆனா அதுக்கு முன்ன பார்த்துட்டான்னு தெரிஞ்ச உடனே தேவன் விட்டாரா? யாக்கோபுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தபடியினால். அல்லேலூயா. காரணம் ஏன்? அவன் தேசத்தை விட்டு அவருடைய வார்த்தையில அவருடைய வழியில அவன் சரியாய் நின்று அவர் சொன்ன வார்த்தையை அவன் பிடிச்சு அது வரைக்கும் அவன் காத்திருந்தான்ல. நீ போய் நீ திரும்பும் வர நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொன்ன தேவனாகிய கர்த்தர் போகும்போது அவன் கூட இருந்தார். 7 வருஷம் அவன் அங்க அந்த ஆடுகள் மேய்க்கும் அந்த மந்தையில கஷ்டப்படும் போது தேவனாகிய கர்த்தர் கூட இருந்தார். அடுத்து ஒரு 7 வருஷம் கஷ்டப்படும் போது இதெல்லாம் பாருங்க, அங்க வாக்குவாதம் வரும்போது அங்கதான் இருந்திருப்பாரு. என்ன இந்த ஆடுகள் ஏன் இவனுக்கு மட்டும் ஆடுகள்லாம் இவ்வளவு பழுகுது, இவ்வளவு பெருகுது அப்படிங்கும்போது அதை நல்லா பழி வரும்போது என்ன இதெல்லாம் என்னதுன்னு எடுத்துப்பான். அவன் அதுல எல்லாம் சலிச்சு போகல. பரவாயில்ல, எனக்கு இன்னும் கொடுக்க வல்லவர், எனக்கு கொடுக்க வல்லவர். யாரு? ஈசாக்குடைய பிள்ளை இல்ல. ஈசாக்கு அவன் எங்கெல்லாம் துறவு தோன்றானோ அங்கெல்லாம் என்ன வந்துதான்? தண்ணி வந்துதான். அவன் விதைச்ச இடத்துல 100 மடங்கு விளைச்சலை கண்டவன் அவனுடைய பிள்ளை. இவனுக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்கும் பாருங்களேன். ஹல்லேலூயா. ஆனால் அவனுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தபடினால் பாருங்க, நீ அவங்கள்ட்ட போய் நீ சமாதானம் பண்ணணுமே ஒழிய நீ அவனிடத்துல விரோதமா எதுவும் நீ பேசிடக்கூடாது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட என்ன செய்வாங்களாம்? சமாதானமாய் வருவார்கள். ஹல்லேலூயா. அதே ஆளு இன்னும் போறான். எதிரே செய்தி வருகிறது, இதை தாண்டி வர்றான், கிளையத்தை தாண்டி வரான். யாப்போக்கின் ஆற்றங்கரையிலே அவன் இரவு முழுவதும் விழித்திருந்து ஜெபிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்குது. என்ன செய்தி வருகிறது? உனக்கு எதிர்கொண்டு உன் சகோதரனாகிய ஏசா வருகிறான். அவனுக்கு இன்னும் பயம். அட, இந்த பயலுக்காக தானே நான் ஊரை விட்டே ஓடினேன், அவன் என்ன கொலை பண்ணிடுவான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வேண்டிய எங்க தாய் என்ன செய்தாங்க? அவருடைய சகோதரன்ட்ட நீ அனுப்பிச்சு வச்சாங்க. நான் இவ்வளவு நாள் வனவாசியை நான் போற ஊரை விட்டு போய் வரேனே, திரும்பியும் அவனுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துருச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? திரும்பி நீ இங்கே வரும் வரை நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். அந்த நம்பிக்கை இருந்தது. எல்லாரையும் கரையில் விட்டுட்டு இவன் யாப்போக்கு ஆற்றங்கரையில் அக்கறைப்பட்டு அவன் இரவு முழுவதும் போராடி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று போராடி ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறான். அதில் நடந்தது என்ன தெரியுமா? அவனோடு சமாதானம். அல்லேலூயா. யாரு? அவனுடைய உள்ளத்தை, கல்லான இருதயத்தை சதையா அப்படியே டியூன் பண்ணி விட்டார் ஆண்டவர். உன் சத்துருக்கள் எல்லாம் உன் பக்கத்துல வந்த உடனே உனக்கு சமாதானமாய் வருவாங்க. எப்போ? உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாய் நீ இருக்கக்கூடுமானால், அவர் சொன்னதை நீ செய்ய கவனமாய் இருக்கக்கூடுமானால், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க நீ உண்மையுள்ள பிள்ளையாய் நீ வாழ உன்னை அர்ப்பணிக்க கூடுமானால், உன் சத்துருக்கள் எல்லாம் உன் பக்கத்துல வருவாங்க. ஆனால் எப்படி வருவாங்களா? ஆமே. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உன்னை 4 வார்த்தை அது கேட்கணும்னு வர்றவங்க உனக்கு முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. உனக்கு ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. உனக்கே அது ஆச்சரியமா இருக்கும். உனக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. கர்த்தர் அப்படிதான் உன்னை உயர்த்துவார் ஒவ்வொரு இடங்கள்லையும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்களை உனக்கு சமாதானமாய் வருவார்கள். ஹல்லேலூயா. நீங்க யோவான் 14:27 வாசிங்களே. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஈவாய் தன்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன்.
என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அது உலகம் கொடுக்கிற பிரகாரமா இல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்ல. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. நான் ஒரு சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன், நீ பயப்படாத. பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. ஏன் சமாதானத்தை ஆண்டவர் சொல்றாரு, எனக்குரியதை நான் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேன். யார் சொல்ல முடியும்? எனக்கு கிடைச்சதை நான் உனக்கு கொடுக்கிறேன். அதுதான் தகப்பனுடைய உள்ளம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தகப்பனை, அப்படிப்பட்ட ஆண்டவரை நீ தெய்வமாய் கொண்ட ஜனம், நீ பாக்கியம் உள்ளதில்லையா? அல்லேலூயா. அப்ப அவரை நீ எவ்வளவாய் வைத்து நீ போஷிக்கணும், அவர் எவ்வளவாய் வைத்து நீ அவரை நேசிக்கணும், அவரை கொண்டாடணும், அவரை துதிக்கணும், ஆராதிக்கணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதற்காக நம்ம எவ்வளவு நேரத்தை நம்ம செலவழிக்கணும். டைம் பார்க்குறோன்னு ஆராதனை நேரத்தில் கூட நம்ம என்ன செய்யறது இல்லை, போவோம் வருவோம், அப்படியே போயிட்டு அப்படியே வருவோம். ஆண்டவர் அப்படியே தான், அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுடலாம். நம்பிக்கை வேணும். ஆண்டவரே உன் மேல ஒரு நம்பிக்கை வந்து என்ன செய்யணும், இவங்கிட்ட நம்பி இந்த பொறுப்பை கொடுக்கலாம், இவனை நம்பி இந்த ஆசீர்வாதத்தை இவனுக்கு கொடுக்கலாம். அப்படி ஆண்டவர் இறங்கணும். ஆண்டவர் இறக்கத்துக்கு நீ என்ன செய்யணும், பாத்திரவானா இருக்கணும். அவர் உனக்கு இறங்கும்படி காத்திருக்கிறவர் தான். ஆனால் அதற்கு நாம பாத்திரவானா இருக்கணும்ல. எல்லார்கிட்டையும் எல்லாரையும் கொடுத்துட மாட்டார், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துடவும் மாட்டார். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை இருந்தா போதும். அல்லேலூயா. அவருடைய பார்வையில், அவருடைய சமூகத்தில் உண்மையுள்ள பாத்திரமா இருந்தா போதும், நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். அவருடைய காரியத்தில் எதையும் எதிர்பார்த்து நீ என்ன செய்யாத, நீ அவருக்குன்னு செய்யாத. வாய்ப்பு இருக்கா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ கவனமா நீ செய்துக்கிட்டு, உனக்கு செய்ய வேண்டியது டோர் டெலிவரி. அல்லேலூயா. அவரிடத்துல நீ என்ன செய்யாத, கணக்கு பார்க்க கூடாது. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு இதுலையும் கணக்கு பார்க்குறோம். ஒவ்வொரு இதுலையும், இது நம்ம செய்யணுமா, நம்ம ஏன் இதை செய்யணும், நம்ம ஏன் அவ்வளவு செலவு பண்ணணும், நம்ம ஏன் இவ்வளவு செலவு பண்ணணும். கொடுத்தது அவரு, அவர் கொடுத்தது அவர்கிட்ட கணக்கு பார்க்கிறோம். கொடுத்தது வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? கொடுத்தது வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? அதனால நம்ம என்ன செய்யணும், உனக்கு என்னெல்லாம் ஆண்டவர் உன் மனதில் உள்ளத்தில் ஏவுதல் கொடுக்குறாரோ அதில் மனதார என்ன செய்ய, நீ நம்பிக்கையோட தேவ சமூகத்தில் விதைச்சுப்பார். ஆண்டவர் உன்னை கிருபையாய் அலங்கரிப்பார், ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில நான் அனுபவித்தது அதுதான். எனக்கே மிகவும் ரொம்பவும் நான் அதை நினைச்சாலே என்னால் அதை ஜீரணிக்க முடியாது. காரணம் என்ன, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவரிடத்துல நீ கணக்கு பார்க்கவே கூடாது. நான் வார்த்தைகளை கேட்டு பலனடைந்தவன், வசனங்களை கேட்டு பலனடைந்தவன். தேவ சமூகத்திலிருந்து, பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தையை என் வாழ்க்கையில எனக்கு தான் வந்ததுன்னு நான் அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறவன். அதன்படி நான் ஜீவிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள நான் என்னை அர்ப்பணித்தபடியினால் தான் நாளுக்கு நாள் விருத்தியை நான் பார்த்தேன், ஆசீர்வாதத்தை பார்த்தேன், அந்த மகத்துவத்தை நான் பார்த்தேன். இன்னைக்கு நான் திரும்பி பார்ப்பேனால் இவ்வளவும் எனக்கு எப்படி என் வாழ்க்கையில வந்தது என்று எனக்கு ஆச்சரியமா இருக்கும். காரணம் ஏன், நான் பலவீனப்பட்டும் 6 வருடம் ஆகிவிட்டது, நோய்வாய்ப்பட்டு 6 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் நான் நல்லா இருக்கும்போது எப்படி இருந்தனோ அதே போலதான் இப்பவும் இருக்கிறேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை. என் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் பார்த்துக் கொள்கிறார். என்னை அவ்வளவா ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஏதோ ஒன்று உங்களுக்கு நான் எதையாவது சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நான் சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர், தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த உரிமையில் தான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன்.
உன்னை ஆசீர்வதிக்க நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். அந்த வார்த்தையை நீங்க திரும்ப 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 நீங்க அதை வாசித்தீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை அவ்வளவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உன் மேல அவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை அதுதான் நான் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, நான் வேற யாராவது ஒரு பிரசங்கியார வெளியில இருந்து இது வருஷத்துல இது நமக்கு அனிவர்சரி ஆச்சே, யாரையாவது ஒரு பெரிய பிரசங்கியார கொண்டு வந்துடலாம், கூப்பிட்டா வருவாங்க தான், எவ்வளவு பெரிய ஆளும் கூப்பிட்டா வருவாங்க தான். ஆனா வார்த்தை கிடைக்குமா? மனதார வார்த்தை கிடைக்குமா? அவங்க கேட்குற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கெல்லாம் ஊழியர்கள் எல்லாம் அப்படியே ஸ்டைல் மாறிடுச்சு. இப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலே ஊழியர்கள் என்ன செய்யறா தெரியுமா? ஏன் டைம் எப்போ, ஏன் டைம் எப்போ, எப்போவா அவர் பேச ஆரம்பிக்கிற டைம் எப்போ, அப்பதான் தலைவர் உட்காருவாராம். இதுக்கு நீ வந்தா என்ன, வரலன்னா என்ன? அர்ப்பணிப்பு அப்படின்னா வர்றேன்னு ஒத்துக்கிட்டா எப்போ வர்றேன்னு தெரியுமா? 7 மணிக்கு ப்ரோக்ராம், 9 மணிக்கு ப்ரோக்ராம், 9:30க்கு ப்ரோக்ராம்னா 9:30க்கு உட்காந்துடணும். 9:30க்கு உட்காந்து இந்த ஜனங்கள் எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எப்படி பாடல்கள் பாடுறாங்க, இந்த பாடல்களில் இவங்க என்ன எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்களுடைய ஆவி என்ன, இவங்களுடைய பல்ஸ் என்ன, இவங்களுடைய ஏக்கம் என்ன, இவங்களுக்கு ஆவியானவர் என்ன, எப்படி இவர்களுக்குள்ள இறங்கி வருகிறார், இவர்கள் மேல் என்ன கிருபை வைத்திருக்கிறார், என்ன இரக்கத்தை வைத்திருக்கிறார், இவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார். இதுதான் ஒரு தேவதாசனுடைய வேலை. எதையோ சொல்லிட்டு போறதுக்கு அதான் டைம். அப்ப எதையோ சொல்றதுக்கு ஏன் உன் பிரயாசத்தை வேஸ்ட் பண்ணணும்? நான் தேவசமத்தில் காத்திருக்கும் போது என் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ இதை சொல்லி ஆசீர்வதின்னு சொல்லவா? உனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் சொல்லி என் பிள்ளைங்களை ஆசீர்வதி. எனக்கு அதை கேட்கும்போது இன்னும் எனக்கு அப்படியே ஒரு ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்ட்ரென்த்தன் ஆயிடுறேன். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு அவர் அவ்வளோ வாஞ்சியா இருப்பாரா? ஆனால் உங்களுக்கு தான் அதனுடைய அந்த வேல்யூ தெரியல, அந்த அனுபவம் தெரியல. ஏனோ தானோன்னு இருக்கிறீங்க, இஷ்டத்துக்கு வர்றீங்க, இஷ்டத்துக்கு போறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஆராதிக்கிறது இல்லை, பாடுறீங்க, பாடுறது இல்லை, வார்த்தையை கேட்கிற மாதிரி இருக்கு, கேட்கறது இல்லை. செய்தி நல்லா இருந்ததுன்னு சொல்லுவான், என்ன செய்தி நான் சொல்ல தெரியாது. இன்னைக்கு எத்தனை பேர் வேத புத்தகம் இல்லாம இன்னைக்கு சபைக்கு வர்றோம்? நான் தூக்க சொல்ல மாட்டேன். அப்ப எப்படி இது நிர்விசாரம், அதற்கு பேர் தான் நிர்விசாரம். காலையில போனா போதும், சாயந்தரம் என்ன போய் எந்த ஃபைல்ல கையெழுத்து போட போறோம்னு தெரியல, எங்க இருக்க போறோம், என்ன பண்ற தெரியாது. அவரை விட ஒரு முக்கியமான பாத்திரம் நமக்கு தேவையா? தேவ சமூகத்தை விட ஒரு பெரிய இடம் நமக்கு தேவையா? அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் ஏன் தேவ சமூகத்துக்கு வருகிறேன் என்றால், தேவ சமூகத்தில் வருகிற பொழுதெல்லாம் அது எனக்கு தேவ பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதுனால தான் எப்போனாலும் நான் ஒடியாந்து நின்னுக்கிறேன். ஒழிய வர்றது வரைக்கும் தான் கஷ்டம் எனக்கு, வந்துட்டா நான் தான் ஸ்ட்ராங்கு. அல்லேலூயா. வர்றது வரைக்கும் தான் நான் பலவீனம், ஆனா வந்துட்டா நான் தான் பலவான். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் அதான் கர்த்தருடைய பலன், அதை அனுபவிக்கணும். அதுக்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், அளவில்லாமல் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு. அதற்கு நீங்க என்ன கொஞ்சம் கொஞ்சம் உங்களை நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கர்த்தருக்கு அப்படியே உங்களை திருப்புங்க, ஆண்டவர் பக்கம் நீங்க திரும்புங்க, அவருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. கர்த்தருக்கு வைராக்கியமா எழுப்புங்க. நீ ஒரு ஸ்டெப்பு வச்சா அவர் 9 ஸ்டெப்பு வைப்பார் உனக்காக. வைராக்கியம், உனக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுவார். என வேதம் அழகாய் சொல்லுகிற வைராக்கிய வாஞ்சையோடு உனக்கு வேண்டிக் கொள்ளுகிறதில் அவர் உண்மையுள்ளவராம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏசாயா 57:21 துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை.
அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. அப்போ அந்த சமாதானம் ஒன்று வேணும். அப்படிமா நீ உனக்கு அந்த ஒரு எண்ணம் உனக்கு அந்த வாஞ்சை உனக்கு வருமானால் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நீ மனம் கசந்து அழுது, இவ்வளவு நான் நிர்விசாரமாக இருந்து விட்டேன், என்னை ஒரு விசை மன்னித்து எனக்கு உம்முடைய சமாதானத்தை எனக்கு தாங்க, அல்லேலூயா, பூரண சமாதானத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறீர்களோ அவர் சமாதானத்தை நிச்சயம் உங்களுக்கு கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. அதனால நம்ம வாசித்தோம், ஏசாயா 26:3 வாசித்தோமே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடினா. அல்லேலூயா. ஆண்டவர் தான் தேவன். அவர் சொல்றாரு, நான் தான் தேவன், வேறொரு தேவன் இல்லை, என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னார்ல. அப்ப அந்த தேவனை பற்றிக்கொள்ள மனதுடையவன் யாரோ அவனுக்கெல்லாம் என்ன செய்வாராம்? பூர்ண சமாதானத்தை என் தேவனாகிய கர்த்தர் கொடுப்பாராம். அந்த சமாதானத்தை எப்படி கொடுப்பாராம்? தன்னுடைய முகத்தை அவன் மேல் என்ன செய்வாராம்? பிரசன்னமாக்கி. அது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்களேன், அவருடைய முகத்தை நம்ம மேல் பிரசன்னமாக்கி. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி, அந்த வெளிச்சத்துல பிரகாசிக்க பண்ணி நான் என்ன செய்வேன்? உன் மேல கிருபியா இருப்பேன். இப்ப தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடமை. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட சமாதானத்தை தேடிதான் நாம வந்திருக்கிறோம். ஆமே தானே? அல்லேலூயா. எனவே நம்ம மனஸ்தாபப்பட்டு ஆமீன் அழுது அவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த மெய் சமாதானத்தை என் தேவனாய கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அப்படியே 139, 23, 24 வாசிங்களேன். அங்க சொல்றான், தேவனே என்னை ஆராய்ந்து, என்ன ஒரு விஷயம் என்ன செய்யுங்க, நீங்க ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, ஏசையா, 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 கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கின்றே, கர்த்தாவே எழுதலையும் அறிந்து இருக்கின்றே, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, ஏசையா, 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 ஏசையா. பகைவர்கள் ஆயிரம் பயந்து போக மாட்டேன், துன்பங்கள் ஆயிரம் சூழ்ந்தாலும், துன்பங்கள் ஆயிரம் நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். நான் சோர்ந்து போக மாட்டேன், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, ஏசையா, 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 ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன், திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன்,
உம் சீடனாயிருப்பேன் ஐயா, உம் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா 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 இசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன், உம் சீடனாயிருப்பேன். எவ்வளவு நெருக்கம்! கொடி தனியா இருக்காது, அது செடியில எப்பொழுது இணைந்திருக்குமோ அப்பொழுதுதான் அந்த செடியிலிருந்து சத்துவத்தை எடுத்து அது என்ன செய்யும், அங்கே கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் வரும். நாம் அப்படிதான், அல்லேலூயா, கொடியை போல இருக்கக்கூடாது, நம்ம செடியில இணைந்திருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஒரு மலை, அந்த மலை அடிவாரத்தில் ஒரு அழகான கடல். அந்த கடல் அலைகள் அப்படியே அமைதியா ஒன்றன் பின் ஒன்றாக அலைகள் நல்ல அழகா என்ன செய்யுமா, அப்படியே மெல்ல அப்படியே அந்த அலை வந்து அடிச்சுட்டே இருக்கும். திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரிய அலை, அந்த அலை வந்து ஒரு பெரிய புயல் காற்று மாதிரி அடிச்சு அந்த மலை மேல அவ்வளவு அழகா அது மோதி பயங்கரமா சேதத்தை உண்டு பண்ணுதான். ஆனா பாருங்க, அந்த மலையை உச்சியில அழகா அந்த கண்மலை வெடிப்புல ஒரு சின்ன குருவி கூட கட்டி அழகா தன் குஞ்சுகளோடு அழகா எந்த பயமும் இன்றி கலக்கமும் இன்றி அது அழகா என்ன நடக்குதான், இங்க புயல் காற்று வீசி பயங்கரமான ஒரு சூழ்நிலை, ட்ரெண்டே மாறி இருக்கு, ரொம்ப கோரமா இருக்கு, கீழே பயங்கர காற்று, மழை, புயல். அமைதியா இருந்த இடம் தான், அமைதியா இருக்கும்போது தான் அந்த இடத்துல போய் என்ன செய்யுது, அழகா அந்த உயரத்துல அழகா கூடு கட்டி அழகா அந்த கண்மலையில ஓரமா வெள்ள வெடிப்புல அழகா கூடு கட்டி சும்மா அப்படியே உட்கார்ந்துருக்கு. சாதாரண ஒரு காத்து அடிச்சாலும் என்ன செய்யும், கூட்டவே தூக்கிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஜந்து தான். ஆனா அது எங்க போய் கூடு கட்டி இருந்தது, கண்மலையில. இங்க புயல், என்ன புயல் அடித்தாலும் காற்று அடித்தாலும் அதை பற்றி கவலைப்படாம அமைதியா அங்க அப்படியே சமாதானத்தோட இருந்ததான். இது எதை குறிக்கிறது என்றால், உலகத்துல எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பாடு, எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் அந்த நிழல்ல, அந்த கண்மலை வெடிப்பில், அந்த கூடார மறைவில் நீ தங்கி இளைப்பாறுகிற ஒரு அனுபவம் உனக்கு இருக்கக்கூடுமானால், எவ்வளவு புயல் வந்தாலும், எவ்வளவு காற்று வீசினாலும், எவ்வளவு போராட்டங்கள் உன் வாழ்க்கையில வந்தாலும், என்ன யோர்தான் எதிரிட்டு வந்தாலும், எத்தனை எரிகோ உனக்கு தடையா இருந்தாலும், செங்கடலை போல போராட்டங்கள் இருந்தாலும் ஒன்று மேற்கொள்ளாதபடி கேடு வரும் நாளிலே கூடார மறைவிலே கண்மலை வெடிப்பிலே ஒளித்து வைத்துக் கொள்ளுகிற அந்த கண்மலையான கிறிஸ்துவினை மறைவிலே நீ ஒளிந்து கொள்ள உன்னை நீ ஒப்பு கொடுக்க கூடுமானால், அல்லேலூயா. ஆமா, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எப்படி இருக்கும், அமைதியாய் அமெரிக்கையா இருக்கும். அல்லேலூயா, அமெரிக்கையா இருக்கும், அமெரிக்கையா இருக்கும். தாவீதின் நாட்கள் எல்லாம் ஓட்டம்தான், தாவீதின் நாட்கள் எல்லாம் ரத்தம் தான், ஒரே பிரச்சனை தான், போராட்டம் தான். ஆனா அவனுடைய மகனாகிய சாலமோன் காலத்துல 40 ஆண்டுகள் அப்படி தேசம் அமெரிக்கையா இருந்ததாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த உலகத்துல நீ எப்படி வாழ்ந்தாலும், நீ எங்க வாழ்கிற அப்படிங்கிற ஒரு அனுபவம் உனக்குள்ள இருக்குமானால், அந்த தேவனுடைய சமாதானம் உன் உள்ளத்தை மாத்திரம் இல்ல, உன் இல்லத்தையும் நிரப்பக்கூட ஒரு அனுபவம் இருக்குமானால், அல்லேலூயா. பக்கத்து வீட்டுல போராட்டம் இருக்கும், எதிர்த்த வீட்டுல போராட்டம் இருக்கும், அடி தட்டி சண்டை பயங்கரமா இருக்கும். ஆனா உன் எல்லை எப்படி இருக்கும், அமைதியா இருக்கும். நாளடைவில் அது அப்படியே ஸ்ப்ரெட்டா என்ன செய்யும், உன் தெருவே அமைதியா இருக்கும். காரணம் ஏன், உன்னை கொண்டு அந்த இடத்துல சமாதான குலைச்ச உண்டு பண்ணுகிற அந்த சத்துருவின் போராட்டங்கள் எல்லையில வரவே வராது. காரணம் ஏன், உன்னால
அந்த இடம், அந்த எல்லை அமைதியா இருக்கும். போன மாதத்தின் வாக்குத்தத்தத்தை போல ஹல்லேலூயா, அவர் உன் எல்லையில வாசமா இருக்கும்போது, அந்த எல்லையில புயலுக்கு இடம் இருக்கா, அங்க போராட்டத்துக்கு இடம் இருக்கா? அவன் என் கூட சுகமாய் தங்குவான்ல சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவர் கூட நாம எப்படி இருக்கணுமா? தேவனின் நாமம் அது பலத்த துருகம், நீதிமான் அங்கே சுகமாய் வாழ்வான். ஹல்லேலூயா. ஆமா, அப்படி அந்த நாமத்துக்குள்ள நம்ம ஒளிந்து கொள்ளணும். இயேசுங்கிற அந்த நாமத்துக்குள்ள நம்ம ஒளிந்து கொள்ளணும், நம்ம மறைத்து கொள்ளணும். அப்ப தேவனுடைய நாமம் நம்ம நினைச்சு நம்ம மறைத்து கொள்ளும். நம்மளை அறியாம எத்தனையோ நாசம் வரும், எத்தனையோ மோசம் நமக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் படம் போட்டு காமிச்சா இன்னைக்கு அவ்வளவுதான். ஒரே திகில் தான், ஒரே பயம்தான், ஒரே கலக்கம்தான். அவர் அதெல்லாம் உனக்கு காமிக்கிறது இல்லை. அப்படியே உனக்கு அரணாய் கோட்டையாய் துருகமாய் அவர் என்று உன்னை அழகாய் பாதுகாத்து உன்னை பராமரிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆமாம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மை நம்புகிறவர்களுக்கு என்ன செய்வாராம்? கண்மலையாகவே இருக்கிறார். அந்த கண்மலையில நம்ம என்ன செய்யணும்? ஒளிந்து கொள்ளணும். உபாகமம் 32:4 வாசிங்களேன். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் வழிகளில் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஆமா, அதனால அவரை பின்பற்றுகிறதில் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. அவர் எப்படிப்பட்டவரா? அவரே கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமான தேவன். சங்கீதக்காரன் அதை குறித்து சொல்லுகிறார் 18:31. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? ஹல்லேலூயா. மாத்திரமல்ல 95:1 வாசிங்களேன். ஒருத்தர் 1 கொரிந்தியர் 10:4 வாசிங்க. கர்த்தரை கம்பீரமாய் பாடி, கர்த்தரை எப்படி பாடணுமா? கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடமை பாருங்கள். அப்படிப்பட்ட தேவனை நம்ம என்ன செய்யணுமா? கம்பீரமாய் பாடணுமா? நமக்கு சமாதானம் காரணரை, சமாதானத்தை கொடுக்கிறவரை, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையை அமைதியாய் நடத்தி செல்லுகிற தேவனை எப்படி பாடணுமா? கம்பீரமாய் பாடணும். நம்மளே பயந்து பாடுறோம். நம்ம சத்தம் நமக்கே கேட்க மாட்டேங்குது, வாயவே திறக்க மாட்டேன்றோம். என்ன பாடுறோன்னு நமக்கே தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும்னு நமக்கு அந்த வாஞ்சையும் கிடையாது. அதை உச்சரிச்சாவது அதில் இருக்கிற ஜீவன் சாரம், அதில் இருக்கிற அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கூட அந்த விசுவாசம் கூட நமக்கு உச்சரித்தாலே போதும். கரும்பு சாப்பிட்ற மாதிரி அந்த சாரை அப்படியே புளிஞ்சு எடுத்து சாப்பிட்றோம்ல, அது மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம விடுறதில்லை சக்கைய. ஹல்லேலூயா. அது மாதிரி தான் அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? அப்படியே அனுபவிச்சு அதை சொல்லணும், அனுபவிச்சு அதை பாடணும். ஹல்லேலூயா. அநேகருக்கு நம்ம இந்த சங்கீதத்தை நம்ம காணிக்க பகுதியில் பாடின பாட்டை கூட அநேகருக்கு தெரியலனாலும் கூட எவ்வளோ கிருபையுள்ள வார்த்தைகள். உன்னை எந்தெந்த சூழ்நிலையில் நான் எப்படிப்பட்ட நிலைமையில் நான் உன்னை சந்தித்தேன், நான் உன்னை எப்படிலாம் உருவாக்கினேன், எப்படிலாம் தாங்கினேன், எப்படிலாம் தப்பி வைத்தேன் ஆண்டவர் சொல்லும்போது நமக்கு அப்படியே உள்ளமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுதில்ல. அது நமக்கு நினைவுக்கு எங்கேயோ கொண்டு போயிடுதே. ஹல்லேலூயா. அவ்வளவு நல்ல ஆண்டவரை நம்ம கொண்டாடணும். எப்படி கம்பீரமா? 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை வெடிப்புக்குள்ள நம்ம எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அதான் பர்வதம். சங்கீதக்காரன் அழகாய் சொல்றான் அந்த பர்வதம் எப்படிப்பட்ட பர்வதமா. சங்கீதம் 125:2 வாசிங்களே.
பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் இந்த வார்த்தையை கேட்ட இந்த நிமிஷம் முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போலவும் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனமாகிய ஒன்ன சுற்றிலும் அவர் இருப்பாராம். அல்லேலூயா. அவர்தான் கண்மலை, அவர்தான் கண்மலை. பிரைஸ் தி லார்ட். அவர் தம்மை நேசிக்கிற பிள்ளைகளை சூழ்ந்து சகல சூழ்நிலைகளிலும் சமாதானத்தோடு காத்துக் கொள்வாராம். அல்லேலூயா. ஆமா, யாரெல்லாம் தரை மட்டும் தாழ்த்தி ஆமென் தன்னை ஒப்பு கொடுத்து எல்லா வழிகளிலும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு காத்திருக்கிற ஒரு அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்களுக்கு எல்லாம் தன்னுடைய சமாதானத்தை பூரணமாய் கொடுக்க உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட அனுபவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டும். ஏசா தன்னுடைய அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். யாரிடத்துல? யாக்கோபின் நிமித்தம் தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கினிடத்துல ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். காரணம் ஏன்? தன்னுடைய அந்த 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 சாப்பாட்டுக்காக வேண்டி தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். ஆனா அவன் பாருங்க, அதுக்காக கதறி கதறி அழுகிறான். நீங்க வாசிக்கல அழகா 27:38 வாசிக்கல. ஆதியாகமம். ஏசா தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிட்ட இருக்கு? என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுததை போல இன்னைக்கும் ஆண்டவரிடத்துல யாரெல்லாம் ஆண்டவரே இந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டுமா இருக்கு, என்னை ஆசீர்வதிப்பதற்கு எத்தனையோ வழிகள் உண்டு. அல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியை நான் உம்மை விட மாட்டேன். இன்றைக்கும் ஆண்டவர் சமூகத்தில் உன் மனதை உன் உள்ளத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றி இந்த ஏசாவை போல உண்மையாய் மனம் கசந்து உன் தகப்பனாகிய ஆண்டவரிடத்துல யாரெல்லாம் மன்றாடுகிறீர்களோ நிச்சயமாக என் தேவன் உனக்கு பூரண சமாதானத்தை உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. எங்க சத்தத்தை காணோம்? பூரண சமாதானத்தை உனக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீ நிச்சயம் அவர்கிட்ட நீ எதிர்பார்த்து நீ காத்துரு, அவர் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார். எங்க ஒரு ஆமென். நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணும்படியாய் இந்த மாதத்துல தேவன் உனக்கு கொடுத்த வார்த்தையை அப்படியே நிலைவரப்படுத்தி இது இந்த மாசம் மாத்திரம் இல்ல, நித்திய காலமும் அந்த ஆசீர்வாதம் உனக்கும் உன் தலைமுறைக்கும் அது தொடர்ந்து வரும்படி என் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் கிருபையுள்ளவராய் இருக்கிறார், இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், அன்புள்ளவராய் இருக்கிறார், தயவுள்ளவராய் இருக்கிறார், நீதியுள்ளவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்னதுதான் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் உனக்கு கட்டளையிட கடவர். ஆமென். சமாதானம் கட்டளையிட கடவர். உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். உன்னை காக்க கடவர். இதை நீங்க ஆண்டவர்கிட்ட வச்சுக்கங்க. நான் யாரு? நானு காக்கும்படி கட்டளை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. அது எப்படியா? ஆசீர்வதித்து என்னை காக்கும்படி நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். மாத்திரமல்ல, அவருடைய முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையாய் இருக்கும்படி நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். அவர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி ஆமென் சமாதானத்தை கட்டளையிடும்படி ஆமென் நானும்
பாத்திரவனா இருக்கிறேன். இந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடுமானால் நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உனக்கும் உன் தலைமுறைக்கும் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் நிலைத்திருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் உற்சாகமாக எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். நான் உம்மை உறுதியாக என்றென்றும் பற்றிடுவே, சமாதானம் பூரணமாய் அளித்து என்றும் நடத்துவே, சமாதானம் பூரணமாய் அளித்து என்றும் நடத்துவே. நான் உம்மை உறுதியாக என்றென்றும் பற்றிடுவே, நான் உம்மை உறுதியாக என்றென்றும் பற்றிடுவே, சமாதானம் பூரணமாய் அளிப்பு என்றும் நடத்துவே. நல்லா கேளுங்க. அளிப்பு என்றும் நடத்துவே, நானும் உறுதியாக என்றென்றும் பற்றிடுவே, என் ஆத்துமாவின் வாஞ்சை நீ, என் ஆவி உம்மை தேடும், என் ஆத்துமாவின் வாஞ்சை நீ, என் ஆவி உம்மை தேடும், உந்தனே பாதையில் செம்மையாய் நடத்துவி, உந்தனே பாதையில் செம்மையாய் நடத்துவி, நான் உம்மை உறுதியாக என்றென்றும் பற்றிடுவே, நல்வாசல்கள் திறந்திட உங்காசர் உள்ளே செல்வார், நல்வாசல்கள் திறந்திட உங்காசர் உள்ளே செல்வார், சத்திய காத்திட கர்த்தரே அருள் செய்தி, பற்றிடுவே, நானும் உறுதியாக பற்றிடுவே, உம் நியாயங்கள் நிறைவேற உம் வேளைக்காக வந்து, உம் நியாயங்கள் நிறைவேற உம் வேளைக்காக வந்து, தேவனே ராஜனே ஜெயமதை இந்திடுவே, தேவனே ராஜனே ஜெயமதை தந்திடுவே, நானுமை எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் பாடுவோம். சட்டத்தை உயர்த்தி என் கிரியைகள் அனைத்துமே நீரேற்று என்று காப்பு, என் கிரியைகள் அனைத்துமே நீரேற்று என்று காப்பு, நடத்திய
உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் அவனை பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர் என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய சமாதானத்துக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பூரண சமாதானத்தை கட்டளையிடும். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனதை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தந்தரலாம். ஆண்டவரே, உலகம் கொடுக்கிற வண்ணமாய் அல்ல, என் தேவனுடைய சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை நிரப்பட்டோம், அவருடைய இல்லங்களை நிரப்பட்டோம். ஆண்டவரே, இந்த உலகம் தராத சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்நாள் எல்லாம் அமெரிக்கையாய் அமைதியாய், ஆமென், உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்க என் தேவநாயகத்தை உதவி செய்யும். ஆண்டவரே, பலமோ அல்ல, பராக்கிரமமோ அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவனுடைய நாமம் அது பலத்த துருகம், நீதிமான் அங்கே சுகமாய் வாழ்வான் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் ஆண்டவரே சுகமாய் தங்கி வாழ ஒரு அமைதியாய் தங்கும் வாசஸ்தலத்தை, ஒரு சமாதானத்தை, தாவரத்தை ஆண்டவரே நீர் கட்டளையிடுவீராக. எல்லைகளை கர்த்தர் வேலி அடைப்பீராக. அந்த எல்லைகளை என்னாலும் வாசம் பண்ணுவீராக. அந்த எல்லைகளை என்னாலும் காப்பாற்றுவீராக. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உங்களோடு சுகமாய் தங்க தேவன் உதவி செய்வீராக. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று ஆண்டவரே லேவியர் வாழ்த்தினதை போல உம்முடைய ஆண்டவரே நாமத்தில் உம்முடைய ஆலோசனையின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனுடைய நாமம் உம்முடைய பிள்ளைகளிலே மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. என் தேவனாகிய கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. இவ்வளவு நேரம் ஆண்டவரை நாங்கள் துதித்தோம், ஆராதித்தோம். உங்களுடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு அனுப்பி மகிமைப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரப்போகிற நல்ல தயவேண்டி நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த சாக்கியத்தை நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய சமூகத்தில் வந்தது நல்லது என்று விசுவாசத்தோடு கடந்து போக தேவன் உதவி செய்யும். மாலை கூட்டத்திலும் குடும்பமாய் ஏக சிந்தையோடு ஒருமனப்பாட்டின் ஆவிலும் உடைய சமூகத்தில் ஓடோடி வர தேவநாயகத்தை உதவி செய்யும். ஆளுகை செய்து வழிநடத்து, காத்துக்கொள்ளும், பலப்படுத்த, நன்மை செய்யும், இரக்கம் பாராட்டும் கூட இரும். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, சகல துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.